கூறுகிறாய் சந்தியா? யமன் ஒரு பாலகன். அப்பொழுது அவர் அவன் வயதை பார்க்கவில்லை. ஆனால் இப்பதவிக்கு மட்டும் கேள்வி கேட்கும் அதிகாரம் எவருக்கும் இல்லை. எனக்கு இருக்கிறது. நான் தங்களுடைய இல்லத்தரசியாவேன். மாறிவிட்டீர்கள் தேவா. இந்திர தேவன் ஒரு செயலுக்கான தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். சூரிய தேவா, நான் இதற்கு நீ தகுதியானவன் என எனக்கு தெரியும். யார் எதற்கு தகுதியானவர், யார் எந்த பதவிக்கு பொருத்தமானவர்? அவர்கள் சூரிய லோகத்தை விட்டே சென்று விடலாம். தங்களுக்கு தங்களுடைய பதவியும் அரியணையும் தான். மனைவி, என் மகன், எனது மகள். இல்லை சந்திரா, என் குடும்பத்தினர் என்னை விட்டு சென்று விட்டனர். நீயும் சென்று விடாதே. உன்னை வைத்து அங்கேயே நின்று என்னை ஏன் பார்க்கிறாய் சனி? தங்களுடைய குடும்பத்தினரை தாங்கள் தியாகம் செய்தும் தங்கள் முடிவில் உறுதியாக உள்ளீர்களே. தான் நான் அசுரர்களை அழிக்க திட்டமிட்டுள்ளேன். நீயும் சென்று விட்டால். இல்லை சனி, என்ன நடந்தது என்று நான் உனக்கு கூறுகிறேன். அதாவது நிறுத்துங்கள் சந்திரதேவரே. இனியும் தங்களுக்கு வாய்ப்புள்ளது. தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள். நான் தேவராஜா சூரியன். எனக்கு நீ கற்பிக்க முயலாதே. செல் இங்கிருந்து. நான் தனியே இருக்க வேண்டும். இது முறையானது அல்ல. ஒருவர் மிகுந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவருடைய எதிரி அதை அவனுக்கு சாதகமா நினைத்தால் விரைவிலேயே தாங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். சந்தேகம். தங்களை சுத்தம் செய்யும் 7 அடிகளில் 2வது அடிகள் தனது சக்தியின் மீது அதீத